அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். மாநில கல்லூரியில் நான் இங்கே நடந்து வருகிற போது நினைத்து கொண்டே வந்தேன். 73, 76 இங்கே படிக்கிற காலத்தில் எப்படியெல்லாம் நான் நடந்து வந்தேன், போனேன், எப்படி மாணவரிடம் பழகிறேன், எப்படி இந்த மாணவர் யூனியன் தேர்தலில் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு தான் நிற்க முடியும் என்கிற நிலை இருக்கும்போது முதலாண்டு படிக்கிற போதே மாணவர் தலைவருக்கு போட்டி போட்டதையும் அதில் வெற்றிகரமாக தோற்று போனதையெல்லாம் நான் நினைத்து கொண்டு நடந்து வந்தேன். அப்படி இங்கே வந்து மாணவர் திமுக அமைப்பை ஏற்படுத்தி அதில் உறுப்பினராக இன்றைய முதலமைச்சர் உட்பட பொய்யாமொழி உட்பட டி.கே. இளங்கோ உட்பட அனைவரும் அதில் உறுப்பினராக சேர்ந்ததையெல்லாம் நினைத்து பார்த்தேன். இப்படி பல்வேறு பணிகளை அந்த காலத்தில் மாணவர் காலத்தில் இருந்து எல்லாம் நினைத்து பார்த்து நடந்து வந்தேன். மாணவர்கள் அதாவது என்னென்ன ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தான் நிற்கக்கூடாதுன்னு சொன்னதை முறியடிக்கணும் என்பதற்காகவே அப்போ நான் அந்த எலெக்ஷனில் நின்னேன். அந்த மாதிரி மாநில கல்லூரியில் படிக்கிற காலத்திலே பல்வேறு மாற்றங்களை கொண்டு வருவதற்கான முயற்சியை மாணவராக இருக்கும்போதே நான் செய்தேன். நான் முதல்ல ஃபஸ்ட் இயரில் படிக்கும்போது பிஏ சைக்காலஜி ஜாயின் பண்ணேன். எங்கள் ஊர்லேருந்து ஒருத்தர் வந்தார், என்ன அது பைத்தியக்கார கோர்ஸில் போய் சேர்ந்துருக்கியப்பா, வேறு கோர்ஸை மாற்றிக்கூடாதான்னாரு. உடனே என்ன பண்ண பிரின்ஸிபல்கிட்ட போய் சொல்லி, ஐயோ அது நல்ல கோர்ஸ் ஆச்சேன்னாரு. உடனே நான் ஹிஸ்ட்ரிக்கு என்னை மாற்றிக்கொண்டேன். அதனால தான் ஹிஸ்ட்ரி படித்த காரணத்தினால்தான் லா படிப்பதற்கும் பொது மக்களுடைய தொடர்புகளை வளர்த்து கொள்வதற்கும் உலகம் முழுவதும் சுற்றி வருவதற்கும் பொதுப்பணி செய்வதற்கும் எனக்கு பெரிய அளவில் உதவியாக இருந்தது. நான் வழக்கறிஞர் தொழிலை 10-12 ஆண்டுகள் மிக சிறப்பாக செய்து கொண்டிருந்த காலத்தில் என்னுடைய மிகப்பெரிய அறுவை சிகிச்சை ரீப்ளேஸ்மெண்ட்டு நடந்த காரணத்தினாலே நான் வீட்டில் வந்து ஒரு 6 மாதம் படுத்து கொண்டிருந்தேன். அப்போ அபயநராஜன் என்னை பார்க்க வந்தார். சொன்னார், ஐயா ராஜா இப்படி ஏன் படுத்துட்டு இருக்க, நீ ஏதாவது உட்கார்ந்த இடத்துல செய்யணுமேனார். செஞ்சுருமே அப்படின்னு சொன்னேன். ஒரு பத்திரிகையை சட்டத்துக்காக தமிழில் கொண்டு வாங்கன்னு சொன்னார். அவர் தான் சட்டக்கதிரில் பெயரையும் தேர்ந்தெடுத்து என்னை பதிவு செய்ய சொல்லி 1992ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதத்திலே அந்த பத்திரிகை நாங்கள் பதிவு செய்தோம். அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி தொடக்க விழாவினை மியூசியம் தியேட்டரிலே நடத்தினோம். அந்த முதல் விழாவிலேயே அபய நடராஜன் தலைமை தாங்க ஜஸ்டிஸ் ஏஆர் லக்ஷ்மணன் அவர்கள் அதை வெளியிட்டார்கள். முதல் இதழனை அன்றைய வழக்கறிஞர், புகழ்பெற்ற வழக்கறிஞர், இன்றும் புகழ்பெற்ற வழக்கறிஞர் வழங்கி கொண்டிருக்கிற திரு காந்தி அவர்களும், திரு ரவீந்திரன் அவர்களும், திரு வேலுமணி அவர்களும், திரு வீரமணி அவர்களும் அந்த முதல் இதழை பெற்றுக்கொண்டார்கள். மிக சிறப்பாக அந்த விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இந்த சட்டக்கதிர் 32 ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதனுடைய நோக்கமே என்னவென்றால், தமிழ்நாட்டிலே இல்லை இந்தியாவிலே சட்ட மொழி என்பது ஆங்கிலம்தான். வருகிற அனைத்து இதழ்களும் ஆங்கிலத்தில் தான் வருகிறது. தமிழிலோ இல்லை தெலுங்கிலோ இல்லை மலையாளத்திலோ இந்தியிலோ உருதிலோ வருவதில்லை. தமிழில் அதை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக முயற்சித்து ஆங்கிலத்தில் வருகிற உச்சநீதிமன்ற தீர்ப்புகள், உயர்நீதிமன்ற தீர்ப்புகள், சட்ட விளக்கங்கள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் அனைத்தையும் ஒரு 80 பக்கத்திற்கு தமிழில் மொழிபெயர்த்து மாதம் வெளியே கொண்டு வருகிறோம். ஒரு ஜேர்னல்னால் எப்படின்னா 4 பேர் எழுதி கொடுத்தாங்கன்னா இல்லை ஒரு இன்டர்வியூ பண்ணி போட்டுடலாம். இந்த சட்டக்கதில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு ஜட்மெண்ட் எடுத்து அதை டிரான்ஸ்லேஷனுக்கு அனுப்பி அதை இன்னொருத்தர் ப்ரூஃப் திருத்த வச்சு இன்னொருத்தர் கேட்டு ஆத்தென்டிகேட் பண்ண வச்சு அதுக்கு பிறகு அதை வெளியிடணும். அதான் 3 மடங்கு வேலை அந்த 80 பக்கத்து வெளியிடறதுக்கு. அப்படிப்பட்ட பணியை நாங்கள் செய்து வருகிறோம். என்னென்னா எப்படி இங்கே கூட்டம் குறைவாக இருக்குது, அதே மாதிரி தான் சட்டக்கதிர் வாங்கிறதும் குறைச்சலாக இருக்குது. எப்படி அரசாங்கங்களுடைய ஆதரவும் குறைச்சலாக தான் இருக்குது. அரசாங்கம் எந்த அரசாங்கம் வந்தாலும் அதை பற்றி தெரியவில்லை, அவர்களுக்கு புரியவில்லை. தினமும் சொல்லுகிறார்கள் உயர் நீதிமன்றத்தில் தமிழ் வழக்கு முறையாக கொண்டு வர வேண்டும் என்று. ஆனாலும் கூட நிறைய இதழ்கள் கொண்டு வர வேண்டும், நிறைய பேர் சட்ட புத்தகங்களை தமிழில் கொண்டு வர வேண்டும் என்பதற்கான உத்வேகத்தை கொண்டு வர வேண்டும். இதற்கான முயற்சியை கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் தொடர்ந்து செய்து வருகிறோம். எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களிடம் எடுத்து சொல்லி வருகிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் வந்ததா, அதுக்கு எங்களுடைய பங்கும் உண்டு. இப்படி பல பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறோம். இன்றைக்கு தமிழிலே வருகிற புத்தகங்கள், அதாவது அவங்க வந்து இப்போ எங்கிட்ட போன வாரம் அந்த அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் அனைத்து உறுப்பினர்களும் தலைவர் உட்பட என்னுடைய அலுவலகத்துக்கு ரிஜியம் செய்து கிட்டத்தட்ட ஒரு 400 புத்தகங்களை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அனைத்தும் தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது அசம்பிளியில் நிறைவேற்றப்பட்ட ஆக்ட், ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே தமிழாக்கி கொண்டாந்துருக்காங்க. இவ்வளோ நாள் கிடையாது. இப்போ டெல்லியில் எப்படின்னாக்க பார்லிமெண்ட்டில் ஒரு ஆக்ட் வருதுன்னா அது இங்கிலீஷில் வரும், உடனே இந்தியில் வந்துடும்.
அதனால் என்ன பலன் என்றால் உத்தரப்பிரதேசத்திலும் ராஜஸ்தானிலும் மத்திய பிரதேசத்திலும் பீகாரிலும் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் இந்தியில் பேசுவது எளிதாகி விடுகிறது. நம்ம ஊரில் பார்லிமெண்ட்டில் வர ஆக்ட் எதுவுமே தமிழில் வருவதில்லை. காரணம், மத்திய அரசாங்கம் அதை செய்ய வேண்டும். இந்தியாவில் இருக்க அனைத்து மொழிகளிலும் அந்த ஆக்ட் வரணும், வரல. இப்போ மாநில அரசாங்கங்கள் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். நாம் தான் அதில் முன்னோடியாக இருக்கிறோம் என்றால் அதில் எந்த விதமான கருத்து மாறுபாடும் இல்லை. இந்த இதழினை மக்கள், அதாவது படித்தவர்கள், வழக்கறிஞர்கள், நீதிபதிகள், வழக்காடிகள், கல்வி நிறுவனங்கள் என்று பலரும் படித்து பார்க்கணும். ஏன் சட்டக்கதிரை வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே எழுதுங்க, டிரான்ஸ்லேட் பண்ணுங்க, புக்கு கொண்டு வாங்க, மக்களுக்கு கொண்டு போய் சேருங்கள். நிச்சயமாக இது ஒரு பெரிய இயக்கமாக நடைபெற வேண்டும். இது அதுக்கு ஒரு 10 ஆண்டுகள் கழித்து இதுக்கு ஒரு இணையதளம் கொண்டு வந்தோம். ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் அதை தொடங்கி வச்சார். அதுக்கடுத்தது அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து அதுக்கு ஒரு இணையதள, அதாவது ஆன்லைன் ஜேர்னல் கொண்டு வந்தோம். அதை ஜஸ்டிஸ் சதாசிவம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியன் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அவர் தொடங்கி வச்சார். அதுக்கடுத்தது அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து லா மினிஸ்டர் கூப்பிட்டோம், யூனியன் லா மினிஸ்டர். அவர் சொன்னார், இனிமேல் வர ஜட்ஜ்மெண்ட்டில் கடைசி பேராகிராஃப், அதாவது ஆப்ரேட்டிவ் போர்ஷன் என்கிற பேராகிராஃபை மட்டும் தமிழில் கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியை நாம் எடுக்கலாம் என்று ஒரு ஆலோசனை தெரிவித்தார். அந்த கவர்மெண்ட் படித்து புது கவர்மெண்ட் வந்திருக்குது, நம்ம பிஜேபி கவர்மெண்ட். அவங்க சில காரியங்களெல்லாம் செய்து வருகிறார்கள். அப்படி இதில் அரசியல் கலப்பில்லாமல் மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கமும் இப்படி அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்தந்த மாநில மொழிகளை மக்களுக்கு சட்டமும் நீதிமன்ற தீர்ப்புகளும் போய் சேர வேண்டும். அவர்கள் மொழியில், மக்கள் மொழியில், பேசுகிற மொழியில், வழக்கு மொழியில் போய் சேர்ந்தால்தானே அவர்களுக்கு புரியும். இன்றைக்கு இங்கிலாந்தில் ஆங்கில மொழி வருவதற்கே பல நூறாண்டுகள் ஆயிற்று என்று வரலாறு சொல்லுகிறது. இன்றைக்கு போய் மலேசியாவில் போய் பார்த்தால் அங்கே மலை மொழிகளை கொண்டு வந்து விட்டார்கள். பாகிஸ்தானிலே உருது மொழியை கொண்டு வந்து விட்டார்கள். அரபு நாடுகளில் பிற அரபு மொழி இருக்கிறது. இப்படி அந்தந்த நாடுகளிலே ஆட்சி மொழி, சட்ட மொழி, மக்கள் மொழி அனைத்தும் ஒன்றாக இருக்கின்றன. ஆனால் நம்ம ஊரிலே ஆட்சி மொழி ஒன்று, சட்ட மொழி ஒன்று, ஆட்சி மொழி ஒன்று, மக்கள் மொழி ஒன்று என்று பிரிந்திருக்கிறது. ஆகவே அதற்கான வாய்ப்பாகத்தான் இந்த சட்டக்கதிர் இருக்கிறது. இந்த சட்டக்கதிருக்கு இதழ் ஏனென்றால் நம்ம ஊரில் தினத்தந்தியை படிக்காமல் நாம் இருக்க முடியாது. அந்த தினத்தந்தியை 1935 கொண்டாடுறாரு ஆதித்யநாத். ஒரு சிங்கப்பூர் இங்கே ஒரு பாரிஸ்டர் படித்தவர் இந்த மக்களுக்கு புரிய வேண்டிய சாதாரண மொழியில் எழுதி கொண்டு வராரு தினத்தந்தியை. அந்த தினத்தந்தி பத்திரிகையினுடைய ஆசிரியருடைய பெயரால் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு விருதினை திங்களிதழுக்கு உருவாக்கி வருடம் வழங்கி வருவது மிக பெருமைத்தக்க ஒன்றாகும். அந்த இதழ் ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு வாத இதழுக்கு தருகிறார்கள். இந்த வருஷம் சட்டக்கதிரை கொடுத்துருக்காங்க. ஆனால் அதற்கான செய்திகள் தினத்தந்தியில் வருவதில்லை. என்னவோ தெரியல, ஆதித்யநாருக்கும் தினத்தந்தி என்ன பகை என்று தெரியவில்லை. நான் ஆதித்யநாருடன் 1976, 77 ரொம்ப நெருங்கி பழகியவன். தினமும் அவர் வீட்டில் போய் உட்காந்து பேசிட்டு இருப்பேன். அவர் சொல்லுவார், உங்களை மந்திரி ஆக்கின்ற சம்பத், நீங்கள் ரொம்ப திறமைசாலி, அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பார். அவர் போயிட்டார். நம்ம இன்னும் மந்திரி ஆகல. எதுக்கு இதை சொல்லுகிறார் என்றால், அந்த மாதிரி இன்றைக்கு தினமணியில் இதை பற்றி செய்தி போட்டிருக்காங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, பத்திரிகைகள் இப்போ ஆன்லைனில், சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், ட்விட்டரில் எல்லாத்துலையும் நீங்கள் கொண்டு போகணும். எழுதுகிற எழுத்தாகட்டும், செயல்களாகட்டும் போய் சேர வேண்டும். சேருகிற போது தான் மக்களுக்கு புரியும். ஆங்கிலமும் தமிழும் நாம் 2 மொழிகளை பயன்படுத்துகிறோம். இருந்தாலும் தமிழை நாம் உடனே கொண்டு சேர வேண்டியது தான் கூடுதல் மொழியாவது வரணும்னு சொல்கிறோம். நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் தமிழ் கொண்டு கூட சொல்ல, அடிஷ்னல் லாங்குவேஜ், அதாவது கூடுதல் வழக்கு மொழியாக நீங்கள் ஆங்கிலத்திலும் வாதாடலாம், தமிழிலும் வாதாடலாம் என்று முதலில் கொண்டு வருவோம் என்பதற்கான முயற்சியை நாம் செய்து வருகிறோம். 2005 6 கலைஞர் சீஃப் மினிஸ்டர் ஆன உடனே முதல்ல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி டெல்லிக்கு கொண்டு போனார். அங்கே கேபினெட்டில் வச்சு அது பாஸ் ஆகி சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஹைகோர்ட்டில் அதற்கான ஃபெசிலிட்டிஸையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது கம்ப்யூட்டரில் தமிழ் சாஃப்ட்வேர் வேணும், தமிழ் ஆங்கிலமும் தெரிந்த ஸ்டெனோகிராஃபர் வேணும், தமிழ் புத்தகங்கள் வேண்டும், தமிழ் இதழ்கள் வேண்டும். அனைத்துக்கும் முழுசும் வந்த பிறகு தமிழை வழக்காடு மொழியாக கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள். அதற்கான முயற்சியை இப்பொழுது தமிழ்நாடு அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன் செய்து வருகிறார்கள். இப்படி பல்வேறு பணிகளை தொடர்ந்து இன்றைக்கு அரசாங்கமும் எங்களை போன்ற தனியாரும் செய்து வருகிறோம். அந்த வகையிலே சென்னை மாநில கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர் என்கிற முறையில் என்னை பாராட்ட வேண்டும் என்று கருதிய
முன்னாள் மாணவர் சங்கத்திற்கு என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முன்னாள் மாணவர் சங்கத்தில் நான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தேன். நான் என்னுடைய ஒரே வேண்டுகோள், இந்த மாணவர் சங்கம் மிக சக்தி வாய்ந்த ஒரு சங்கமாக மாற்றப்பட வேண்டும். அதுக்கு நம்ம ப்ரொஃபஸர் பழனி பெரியசாமி அவர்கள் பெருமுயற்சி அமெரிக்காவிலிருந்து வந்த உடனே அவர் தலைவராக போட்டு ஒரு பெரிய கூட்டமெல்லாம் நடத்தி பல கூட்டங்கள் அவர் ரொம்ப வேலையெல்லாம் பண்ணார். அதுக்கு பிறகு ஒரு ஜட்ஜி அப்படியே மாற்றி வந்துட்டுருக்கு. இன்னும் எஃபெக்டிவாக பண்ணணும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கே இன்றைக்கும் அலுமினி அசோசியேஷன் கிடையாது. அதை நீங்கள்லாம் பார்க்கணும், யோசிக்கணும். அதே மாதிரி இடத்துல லயோலா காலேஜில் விஸ்வநாதன் ரொம்ப பிரமாதமாக பண்ணுறார். அந்த மாதிரி நாம் என்ன செய்யணும்னா, மாநிலத்தினுடைய பழைய மாணவர் சங்கத்தை பலப்படுத்தி இங்கே நடக்கிற ஒவ்வொரு கூட்டத்திலும் இங்கே புகழ்பெற்றவர்களை என்னை போல பலரும் விருது பெற்றவர்கள், பாராட்டு பெற்றவர்கள் இப்போ உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். அவர்களை அழைத்து மாதத்துக்கு ஒருவரை நீங்கள் பாராட்டுங்கள். அவர்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். இது சொந்த வீட்டிற்கு வந்துவது போல. ஆகவே கூட்டம் இருக்கிறதோ இல்லையோ, யார் இந்த மாதத்தில் மாநில கல்லூரியில் இருக்கிறவர்கள் எங்கே புகழ் பெற்றார்கள், எந்த நாட்டில் இருக்கிறார்கள் கூப்பிடுங்கள். அவர்கள் செலவில் அவர்கள் வருவார்கள். அதற்கான நிகழ்ச்சியை நடத்துங்கள். பழைய மாணவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து தொடர்ந்து மாநில கல்லூரி வளர்ச்சியில் ஈடுபடுவோம். பார்த்துங்க, இது இந்த பிப்ரவரி மாத இதழ் ஒவ்வொரு மாதமும் 80 பக்கத்திற்கு வருகிறது. 80 பக்கத்திலும் அரசியலே இல்லை, முழுக்க சப்ஜெக்ட் தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதில் கூட படங்கள் போடுவது கூட சட்டக்கு சம்பந்தப்பட்ட படங்கள் தான் வரும் என்பதை தெரிவித்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.